विविधमाला परिष्कृत स्थिर महायंत्र तंत्रित दृढ़ दया तंत्र यंत्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रत्रयीमय सवन तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ते जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वभयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रत्रयीमय सवन तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ते जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वभयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथ प्रदावन् न विहन्येत रताङ्गधुर्यगुप्तः द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथ प्रधावन् न विहन्येत रताङ्गधुर्यगुप्तः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः। धन्योस्मेडियन। धन्योस्मेडियन। All participants are muted. அடியன் கேக்குறதா இல்லையா? அடியன் கேக்குறது. ஆரம்பிக்கலாம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. குழந்தைகளா, இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன். அது என்னன்னா, நம்மளுடைய மிட் டர்ம் அசஸ்மெண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போற செஷன். But of course, results session உடைய முடிவுல தான் சொல்லுவோம். We will first finish our session on Alvars that we began 3 weeks ago. So அந்த Alvar session முடிஞ்ச பிறகு மிட் டர்ம் அசஸ்மெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேள் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும். Each of you know how you have performed and most of you have done well. So with that background, Adiyan will move on to the actual session on stories and values today. Karunakara Surindra Guruvarya Padambujam Navanita Natottam Saam Guru Pankti Shriyannumaha. ஆழ்வார்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் போன தடவை. இந்த தடவை அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு we will also do a small topic called நாம சங்கீர்த்தனம், which is also a part of your syllabus. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு குவிஸ் இருக்கும். ஆழ்வார்களை பத்தி தான் குவிஸ், நாம சங்கீர்த்தனம் அதுல இன்க்ளூடட் இல்ல. மோஸ்ட்லி போன தடவை நீங்க படிச்சதே தான் இருக்கும் குவிஸ்ல. So today Adiyan will be revising all of the last session and also teaching you all something new. So with that, let's move to a quick recap of last week. So essentially நம்ம போன வாரம் போன செஷன்ல பார்த்தது ஆழ்வார்கள்னா யாரு, ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரம்லாம் என்ன, யாருடைய அம்சமா ஆழ்வார்கள் வந்தா, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆழ்வார்கள் எந்தெந்த பிரபந்தத்தை இயற்றினா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். Today we'll complete that and we'll also know the importance of நாம சங்கீர்த்தனம். சோ பேசிக்கலி ஆழ்வார்கள்னா யாரு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பெருமாளுடைய அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சோம். பெருமாள் நிறைய அவதாரங்கள் பண்ணினார். எதுக்காக பண்ணினார் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்லித்தர, டு டீச் அஸ் மாரல் வேல்யூஸ் அண்ட் ஷோ அஸ் தி ஸ்பிரிச்சுவல் பாத். அதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. ஏன்னா அவ்வளவு மனுஷா அவரை அடையறதுக்கோ இல்ல நல்ல வழியில போறதுக்கோ முயற்சி பண்ணல. So he thought the model of himself coming down and incarnating, அவரே அவதாரம் பண்றதுங்கிறது கொஞ்சம் அவ்வளவு எஃபெக்டிவா இல்லையோ என்னவோ அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாள் என்ன பண்ணார், நம்மள மாதிரியே சில ஜீவர்களை, ஆனா நம்மளை விட ரொம்பவும் ஞானமும் பக்தியும் உடையவர்களா இருக்கிற சில ஜீவர்களை
நம்மளுக்காக அவதாரங்களை அமைச்சார். நம்மளுக்கெல்லாம் அவ சஜாத்தியாளா இருந்தா, நம்மளோட ஜாத்திய சேர்ந்தவாளா இருந்தா. பெருமாள் விஜாத்தியன் ஆயிட்டார், அதனால அவர் சொன்னது ரொம்ப புரியல. ஆனா இந்த ஸ்பெஷல் ஜீவர்கள்லாம் சஜாத்தியர்களா இருந்தா, அதனால நம்மளுக்கு அவ சொல்றதெல்லாம் நன்னா புரிஞ்சுது. யார் இந்த சஜாத்தியர்கள் அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், அப்புறம் சில நித்திய சூரிகள். இந்த கலெக்டிவா திவ்ய ஆபரணங்கள், அதாவது டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், திவ்ய ஆயுதங்கள், டிவைன் வெப்பன்ஸ் அண்ட் ஃபியூ நித்திய சூரிஸ், கலெக்டிவா இந்த குரூப்புக்கு திவ்ய சூரிகள் அப்படின்னு பேரு. திவ்ய சூரிகளை தமிழ்ல நம்ம ஆழ்வார்கள்னு சொல்றோம். ஆழ்வார் அப்படிங்கிற பதத்துக்கு பக்தியில ஆழ்ந்தவர்கள், the ones immersed in devotion அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்வார்கள் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஆழ்ந்து இருக்கா ஆழ்வார்கள். எதுல ஆழ்ந்திருக்கா? பக்தியில ஆழ்ந்திருக்கா. ஆழ்வார்கள் பெருமாள் பக்தியில் ஆழ்ந்தவர்கள். இவாளுடைய பக்தியெல்லாம் அப்படியே பக்தி ரசம் சொட்டும். எம்பெருமான பார்த்து கொஞ்சி பேசுவா. they are all immersed in devotion. ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் 12 அப்படிங்கிற பாட்டெல்லாம் பார்த்தோம் போற தடவை. அவள்லாம் யாரு? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். இப்படி 12 ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள்லாம் திவ்ய சூரிகள், அவள்லாம் திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்களுடைய அம்சம், இல்ல நித்திய சூரிகளுடைய அம்சம்னு பார்த்தோம். எந்த ஆழ்வார் யாருடைய அம்சம், இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் this is something that you people have to learn and memorize. சரியா? இந்த அம்சங்களும் திருநக்ஷத்திரங்களும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்களாம் பிரபந்தங்கள் பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். So we will quickly run through a revision session with children. So இப்ப Q&A மாதிரி பார்க்கலாம். போன தடவை நம்ம படிச்சதுதான். and I will just revise with you all. Okay. So பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம், பூதத்தாழ்வார் கதையினுடைய அம்சம், பேயாழ்வார் நந்தகத்தினுடைய அம்சம், திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம். சோ முதல் 4 ஆழ்வார்கள் 4 ஆயுதங்களுடைய அம்சம். அடுத்தது நம்மாழ்வார் விஸ்வக்சேனர் அப்படிங்கிற நித்திய சூரியனுடைய அம்சம், மதுரகவி ஆழ்வார் இந்த விஸ்வக்சேனருடைய அசிஸ்டண்டான குமுதருடைய அம்சம், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமார்பில் இருக்கிற கௌஸ்துபத்தினுடைய அம்சம், பெரியாழ்வார் கருடனுடைய அம்சம். அடுத்தது ஆண்டாள் பூமி தேவியினுடைய அம்சம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைஜெயந்தி மாலையினுடைய அம்சம், திருப்பான் ஆழ்வார் ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவனுடைய அம்சம், திருமங்கை ஆழ்வார் ஷார்ங்கத்தினுடைய அம்சம். இப்போ இந்த 12 ஆழ்வார்கள் யாருடைய அம்சம் அப்படிங்கறத அடியேன் சொல்லிட்டேன். இப்போ ஒரு குட்டி ரீகேப். இப்போ Adi is not going to show it on the screen, but ask questions to all of you. Similar questions will be asked in the quiz also, but Adi just want to revise once with you all so that you can get full marks in the quiz. So can we have the Q&A enabled, Swami? Can we ask some questions? Adiyan. Adiyan. Q&A session has started. So okay, quick இது வந்து rapid fire மாதிரி அடியேன் கேட்க போறேன். சொல்லுங்க நீங்களா. கதையினுடைய அம்சம் யாருமா? கதையினுடைய அம்சம் யாரு? Who's going to answer? Adiyan Bhutadharvan.
வெரி குட், சூப்பர். ஷார்ங்கத்தினுடைய அம்சம் யாரு? யார் சொல்றா? ஷார்ங்கத்தினுடைய அம்சம் யாரு? ஞாபகம் இல்லையா? சட்டு சட்டுன்னு ஆன்சர் வரும்னு நினைச்சேன் அடியேன். டைப் பண்றேனோ? No, I don't see anything in the chat also. ஷார்ங்கத்தினுடைய அம்சம் யாரு? பொய்கை ஆழ்வார் இல்ல. somebody is typing. பிரகலாத் வர்தன் கரெக்ட். திருமங்கை ஆழ்வார். ஓகே, சூப்பர். திருமங்கை ஆழ்வார். கரெக்ட், பெர்ஃபெக்ட். அப்புறம் வாளோட அம்சம் யாரு? நந்தகத்தினுடைய அம்சம் யாரு? பேயாழ்வார் அடியேன். பேயாழ்வார். வசுதா, வெரி குட். ஆதித்யா, வெரி குட். பேயாழ்வார். அடுத்தது கருடனுடைய அம்சம் யாரு? பெரியாழ்வார். லோஹித், வெரி குட். சாரநாத், வெரி குட். அக்ஷரா, வெரி குட். அனந்தஸ்ரீ, வெரி குட். ஓகே, அடுத்தது விஸ்வக்சேனருடைய அம்சம் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார், சூப்பர், வெரி குட். நம்மாழ்வாருடைய சிஷ்யர் யாருடைய அம்சம்? குமுதா. மதுரகவி ஆழ்வார். குமுதா அப்படின்னு 2 பேர். பிரணவ், லோஹித் 2 பேரும் போட்டிருக்கா. ஜன்யகிருதி, விஷ்ணுவர்தன், வெரி குட். மாலோலன், ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சம் யாரு? பொய்கை ஆழ்வார், சூப்பர். சோமனி, சோமனி பொய்கை ஆழ்வார். I can't even read the names. All of you know. சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். கௌஸ்துபத்தினுடைய அம்சம் யாரு? அடியேன். கௌஸ்துபத்தினுடைய அம்சம் யாரு? குலசேகர ஆழ்வார். பிரணவ், ஆதித்யா, வசுதா, லோஹித், ஆஹா, கேசவ், அர்ச்சித் எல்லாரும் எடுத்துட்டே. அபினவா, விஷ்ணுவர்தன், சூப்பர். ஹாசினி, எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சத்தினுடைய அம்சம் யாரு? ஸ்ரீவத்சத்தினுடைய அம்சம் யாரு? திருப்பாணாழ்வார், விஷ்ணு கஷ்யப், சூப்பர். ஆதித்யா, ஸ்ருதி, அர்ச்சித், ஸ்ரவன், ஓகே, சூப்பர், வெரி குட். அஸ்வின், எல்லாரும் எழுதிட்டேன், வெரி குட். அப்புறம் இப்ப யார் பாக்கி? எல்லாரும் முடிச்சிட்டோமா? Q&A queue is cleared. யாருடைய அம்சம்? ஆண்டாள், ஆண்டாள்னு எழுதுறேன். யாருடைய அம்சம்? பூ. ஓகே, பூமி தேவி, வெரி குட். ஓகே, ஓகே. சுதர்ஷன், கோசகன், மாலோலன், ரகுவீரா. ஓகே, பிசினஸ் தேவி எழுதி. ரகுவீரா, பூமி தேவி, இரண்மை, வெரி குட், சூப்பர், excellent, excellent, very, very happy. I think typing in the chat. Q&A session is over. So let's continue. Now next is Thirunakshatrams of Alvars. Similar session of a quick quiz we'll have after this. Okay. So Thirunakshatram of Poige Alvar is Aipasi Shravanam. Bhudat Alvar is Aipasi Avittam. Pei Alvar is Aipasi Sadayam. Thirumalsi Alvar is Taimagam. Nammalvar is Vaigasi Vishakam. Madhurakavi Alvar is Chittirail Chittirai. Kulashekar Alvar is Masi Punarvasu. Periya Alvar is Ani Swati. Andal is Adi Puram. Tondaradipodi Alvar is Margari Ketai. Tiruppan Alvar is Kartigai Rohini. And Tirumangai Alvar is Kartigai Kartigai. இது எல்லாமே நம்ம போன தடவை பார்த்திருக்கோம். அதனால அது ஓடிட்டே இப்போ quick revision தான். If you want, I'll read it out again. I think I went a bit too fast. Poige Alvar is Aipasi Shravanam. Bhudat Alvar Aipasi Avittam. Pei Alvar Aipasi Sadayam. Tirumalisai Alvar Taimakam. Nammalvar Vaigasi Vishakam. Madhurakavi Alvar Chittirai Chittirai. Kulashekara Alvar Masi Punarvasu. Periyalvar Ani Swati. Andal Adi Puram. Tondaradipodi Alvar Margali Ketai. Tiruppan Alvar Kartigai Rohini. Tirumangai Alvar Kartigai Kartigai.
சரியா? இப்போ குவிஸுக்கு வருவோம். சரி, இப்ப நீங்க கேட்பேன், நீங்க எல்லாம் சொல்லணும். As it is, okay, yeah, we will have it in the chat itself. ஓ, யாரோ ஒருத்தருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திருநக்ஷத்திரம் ஆழ்வார்ஸ் போட்டாலே, யார் அது? பிரணவ். ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்காம பதில் சொல்லுங்க குழந்தைகளா. பிரணவ் போட்டிருக்கான், பார்க்காம பதில் சொல்லுங்க. ட்ரை டு ஆன்சர் வித்அவுட் see, just see how much you can remember. சரியா? ஆடிப்பூரம் யாருடைய திருநக்ஷத்திரம்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டாள், ஸ்ரவன், வெரி குட். ஆனி, ஸ்வாதி, விஷ்ணு கஷ்யப், சாரநாத், கிருதி, ஓகே சூப்பர். சுதர்ஷன், எக்கச்சக்கமா எழுதிட்டே. ஆண்டாள் சூப்பர். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பெரியாழ்வார், விஜய் சாரநாதன், விஷ்ணுவர்தன், மகதி, கேசவ். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், வெரி குட், சூப்பரா சொல்றேன். அடுத்தது ஐப்பசி அவிட்டம். ஐப்பசி அவிட்டம் இந்த ஆழ்வார். குட் டேட், பூதத்தாழ்வார். ஓகே சூப்பர், வெரி குட். பார்கவி, ரகுராம், இரண்மயி, வசுதா, அர்ச்சித், அதிதி, பாலாஜி, மாலினி, ஹரி, ஸ்ரவன், அத்விகா. ஓகே, வெரி குட் வெரி குட். என்ன ஸ்ரீராம், எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்குலாம், சூப்பர். அடுத்தது வெரி குட். அடுத்தது வைகாசி விசாகம் எந்த ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம்? நம் அப்படின்னு அப்புறம் சூப்பர். ஓகே, வாவ். ஆதித்யா, அமுதன், பத்மா, அனந்த ஸ்ரீ, ஆஷ்ரித், ஹாசினி, அர்ச்சித், வினதா, எல்லாரும் ரைட் ஆன்சர்ஸ். அத்விகா, எக்ஸலண்ட். ஐ டோன்ட் see a single wrong answer. Proud of all of you. சித்திரையில் சித்திரை. சித்திரையில் சித்திரை யாரு? மதுர கவி ஆழ்வார். வெரி குட். அப்பா என்ன ஒரு ஸ்பீட் பா, சூப்பரா டைப் படிக்கிறீங்களா எல்லாரும். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே, பார்கவன், வசுதா, அத்விகா, ரகுவீரா, ஆஷ்ரித், பிரணவ், ரகுநந்தன், மாலவன், மகதி, ஹயக்ரீவ். சூப்பர், ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் ஐப்பசி சதயம். அது யாரு? விஜய் சாரநாத், லோஹித், கேசவ், ஹயக்ரீவ், கிருதி, வசுதா, ஹாசினி, ஹிரண்மயி, ஜன்யகிருதி, பிரகலாதவரதன், பார்கவ், கோசகன், அப்ரமேயன், பிரணவ், பார்கவி, மகதி, ஆதிகேசவன். உங்க பேர் படிக்கிறதுக்கே ஆனந்தமா இருப்பா, சூப்பர். அப்புறம் தை மகம் யாரு? அனந்தஸ்ரீ, எவ்வளவு பே எழுதுவ? பே ஆழ்வார் எழுதினே இருக்கியே. அதித்தி, கரெக்ட். திருமழிசை ஆழ்வார், ரகுநந்தன், விஷ்ணு கஷ்யப், அப்ரமேயன், ஆதித்யா, வரத விஷ்ணு, பிரகலாதவரதன், ஸ்ருதி சாய் பிரசன்னா, என்ன ஸ்ரீராம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஆதிகேசவன், சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா சொல்றேன். மார்கழி கேட்டை யாரு? மார்கழி கேட்டை யாருமா? எந்த ஆழ்வார்? விஷ்ணு கஷ்யப், கரெக்ட். கிருதி, அர்ச்சித், அக்ஷரா, பார்கவன், அத்விகா, அப்ரமேயன், வேதாந்த், கார்த்திக், ஹாசினி, அஸ்வின், வினோத், வசுதா, ஹயக்ரீவ், அபிரத். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், ரொம்ப சந்தோஷம். ஃபைனலி கார்த்திகையில் கார்த்திகை யாரு? வெரி குட். அதித்தி, பாலாஜி, கேசவ், கிருதி, விஜய் சாரநாத், பிரணவ், லோஹித், பிரகலாதவர்தன், அப்ரமேயன், ஹாசினி, ஹயக்ரீவ், வரத விஷ்ணு. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ டியர்ஸ், ரொம்ப சூப்பரா சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஸ்கிரீன் எங்க போச்சு? சரியாச்சு, ரைட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. We'll continue. Really love all your enthusiasm. Wonderful. ரொம்ப சந்தோஷம். இதே இந்த டேபிள்ல தமிழ்ல எழுதியிருக்கு திருநக்ஷத்திரங்கள்லாம். இதையும் பார்த்தோம் போன தடவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சு பாதியில விட்டது என்ன அப்படின்னா, எந்த ஆழ்வார் எந்த பிரபந்தம் பாடியிருக்க, அதுல எத்தனை பாசுரங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுல நீங்களா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வெறும் பிரபந்தத்தினுடைய பேர் தான். பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கலன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு ரொம்ப கவலைப்படாதீங்க, சரியா? But you need to know the names of the prabandhams that have been composed by these ஆழ்வார்ஸ், சரியா? இப்போ இன்னைக்கு ரிட்டன் குவிஸ்ல
இது வராது. சோ கவலைப்படாதீங்க. ரிட்டன் குவிஸ்ல மேஜர்லி இந்த போன ஸ்லைடு வரைக்கும் இருந்தது இல்லையா, அது வரைக்கும் தான் வரும். பிளஸ் யூ வில் ஆல்சோ ஹேவ் something asked from the story of முதலாழ்வார் which you all saw last time. I hope all of you remember. முதலாழ்வார்கள் வெவ்வேறு இடத்துல அவதரிச்சு திருக்கோவிலூர்ங்கிற க்ஷேத்திரத்துல சந்திச்சா, அப்புறம் அவள்லாம் ஒரு வழக்கேத்தினா பெருமாளை பார்த்தா. அதான் அவளோட ஸ்டோரி. அப்புறம் திருவந்தாதி கம்போஸ் பண்ணா. சோ அது வரைக்கும் பார்த்தோம். அது வரைக்கும் தான் குவிஸுக்கு போர்ஷன். இப்ப மேல நடத்துறதெல்லாம் நல்லா கவனிங்கோ. அடுத்த செஷன்ல குவிஸ் வரைச்சா இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். சரியா? சோ இப்போ பொய்கை ஆழ்வார் எந்த பிரபந்தம் கம்போஸ் பண்ணார்? முதல் திருவந்தாதி. பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி. பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி. ரொம்ப சிம்பிள். இவா 3 பேருதும் இவாதான் முதல் ஆழ்வார்கள். சோ முதல் ஆழ்வார் முதல் திருவந்தாதி கம்போஸ் பண்ணார். இரண்டாவது ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி கம்போஸ் பண்ணார். மூணாவது ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி கம்போஸ் பண்ணார். அடுத்தது நாலாவது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார். இவர் 2 பிரபந்தங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கார். இவரும் ஒரு திருவந்தாதி கம்போஸ் பண்ணார். அந்த திருவந்தாதிக்கு நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு பேர். நான்முகன்னா பிரம்மா. அந்த பிரம்மா அப்படின்றவரே நாராயணனால உருவாக்கப்பட்டவர். நாராயணா கிரியேட்டட் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு திருவந்தாதி அவர் கம்போஸ் பண்ணார். அதனால அதுக்கு நான்முகன் திருவந்தாதின்னு பேரு. இன்னொரு பிரபந்தத்துக்கு திருச்சந்த விருத்தம் அப்படின்னு பேரு. நம்மாழ்வாருங்கிறவர் 4 பிரபந்தங்கள் கம்போஸ் பண்ணார். அது என்னதுன்னா திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. திருப்பி சொல்றேன். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. மதுரகவி ஆழ்வார் கம்போஸ் பண்ணினது ஒரே ஒரு பிரபந்தம். அதுக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு பேர். So again we'll revise the table on this page. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி, திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி, நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பு. இப்போ உங்கள யாராவது ஒருத்தர் இத படிக்கணும். யார் படிக்க போறா? யாரோ ஒருத்தர் பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கா சாட்லயே. சந்தோஷம். இப்போ யார் படிக்க போறா? இந்த வேதாந்த் படிக்கிறியாமா? படிக்க வருமா? கேட்கல நினைக்கிறேன். கேக்குறதா? ஓகே, விஷ்ணுவர்தன், you can read Vishnuvardhan. Can you unmute yourself? Are you able to? என்ன பண்ணி விடுறேன் ஒரு நிமிஷம். கேக்குதுமா? வாசிக்கிறியா விஷ்ணுவர்தன்? ஆழ்வார் அப்புறமா பிரபந்த பேர்ல அடியன். ஆமா, பிரபந்தம் பேரு. பார்க்காம வருமா? பார்க்காம வருமா உனக்கு? ட்ரை பண்றேன் அடியன். ட்ரை பண்ணு. பார்க்காம சொல்ல ட்ரை பண்ணு. தெரியலன்னா பாப்போம். அடியன் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி, திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், நம்மாழ்வார் திருவாய்மொழி. அடியன் சரியா தெரியல அடியன். திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. எக்ஸலென்ட். மதுர கவியாழ்வார் கண்ணினொன் சிறுத்தாம்பு. கண்ணினொன் சிறுத்தாம்பு. வெரி குட், வெரி குட். I need one more child to read. யாருமா கோதை படிக்கிறியா? அடியன் ஒரு நிமிஷம் அடியன், நான் அன்மியூட் பண்றேன். கோதை லட்சுமி.
கோதலட்சுமி. அடியே நீங்க ராங்கா பண்ணிருக்கீங்க. நான் விஜய் சார் நான் அடியன் வேற யாரையாவது பண்ணட்டுமா? அடியன் சரி, ஹாசினி படிக்கலாமா? ஹாசினிக்கு ரீட் போட்டுருங்க. அடியன் ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் அக்ஷரா பார்கவி. சரியா? இந்த ஸ்லைடோட இப்ப முடிச்சிடலாம். அடுத்த ஸ்லைட் நடத்தினோடனே அக்ஷராவும் பார்கவியும் படிங்கோ. அதுக்கப்புறம் கோசகன் அண்ட் அமிர்தா கேன் ரீட். ஓகே, சோ அதுதான் இப்போ நீங்களா இந்த அடுத்தடுத்த ஸ்லைடு வந்ததுக்கு அப்புறம் நீங்களாம் படிக்கணும். இப்போ ஹாசினி படிமா. ஹாசினி I cannot. ஹாசினி கேன் யூ ரீட்? கேக்கலையம்மா? அடியன் அத ஹாசினியை அன்மியூட் பண்ண முடியல. அடியன் ஒரு நிமிஷம். ஹாசினி I cannot unmute. Adiyan, can you hear me now? Yeah. Can hear you. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி, ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதி, திரும இசை ஆழ்வார் விருத்தம் நான்முகன் திருவந்தாதி, நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரி திருவாய் மொழி பெரிய திருவந்தாதி, மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பு. எக்ஸலண்ட். இப்போ அடுத்த டேபிள் கடியன் போறேன். அடுத்த டேபிள்ல படிக்க வேண்டியவா யார்? 2 பேர் அப்படின்னு சொல்லி 4 பேர் படிக்கணும். அடுத்த டேபிள்ல பாதி பாதியா படிப்போம். சோ முதல்ல குலசேகர ஆழ்வார் பார்க்கலாம். அவர் பண்ணினத்துக்கு பெருமாள் திருமொழியின் பேரு. குலசேகர ஆழ்வாரையே குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்றது வழக்கம். சோ அந்த குலசேகர பெருமாள் பண்ணினது பெருமாள் திருமொழி அப்படின்னு ஈஸியா நீங்களா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி பெரியாழ்வார் பண்ணினது பெரியாழ்வார் திருமொழி. இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. குலசேகரா பெருமாள் பண்ணினது பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார் பண்ணினது பெரியாழ்வார் திருமொழி. ஆண்டாள் பண்ணினது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், திருப்பாவை, அப்புறம் நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் நாச்சியார் இல்லையா, தாயார் இல்லையா? சோ அந்த தாயார் நாச்சியார் பண்ணினது நாச்சியார் திருமொழி. சோ இந்த 3 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெருமாள் திருமொழி பை குலசேகர பெருமாள், பெரியாழ்வார் திருமொழி பை பெரியாழ்வார், நாச்சியார் திருமொழி அண்ட் திருப்பாவை பை ஆண்டாள். ஓகேவா? அப்புறம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிறவர் பெருமாளை எழுப்பினர். சோ அவர் பண்ணின பிரபந்தத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பேர். அப்புறம் இவர் வைஜெயந்தி மாலையோட அம்சமோ இல்லையோ, அதனால இவர் ஒரு மாலை சாத்தினர் பெருமாளுக்கு பாட்டால, அதுக்கு திருமாலை அப்படின்னு பேர். சோ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பண்ணினது திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் திருமாலை. இப்போ இந்த 4 ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் அடியே திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் 2 பேர் இதை படிக்கணும். ஓகே, யார் 2 பேர் சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேர் தான் கரெக்டா படிக்கணும். குலசேகர ஆழ்வார் பண்ணினது பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார் பண்ணினது பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் பண்ணினது திருப்பாவை, அப்புறம் நாச்சியார் திருமொழி, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இயற்றினது திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் திருமாலை. ஓகேவா? சோ whom have I called? Okay. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார் பெரியவர் திருமொழி, ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி திருப்பெழுச்சி திருமாலை. சூப்பர். ஆழ்வார் திருப்பாணாழ்வார் இப்ப சொல்லி தரல கண்ணா, இப்ப 4 பேர் தான் முடிச்சிருக்கேன் இப்போ. சரியா? ஃபார்முலா டு ரிமெம்பர் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? யார் எந்த ஆழ்வார் எதை பண்ணினா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கனெக்ட் வச்சுக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும்.
ஞாபகம் இருக்கா? குலசேகர பெருமாள், பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார், பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாளுக்கு நாச்சியார்னு பேரு. சோ நாச்சியார் திருமொழி, திருப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தொண்டரடிப்படி ஆழ்வார் உமாச்சி எழுப்பினார், சோ திருப்பள்ளி எழுச்சி. அவரே வனமாலை, சோ திருமாலை பண்ணார் அவர். ஓகேவா? ஓகே, அடுத்த குழந்தை யாரு? இந்த 4 பேர் தான் வாசிக்க போறது. பார்கவி கோதை, பார்கவி ரகுரம். அடியேன் கேட்கறதா? கேக்குதுமா, படி. அடியேன் ஆழ்வார்கள். குலசேகர ஆழ்வார், பெருமாள் திருமொழி, பெரியாழ்வார், பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, தொண்டரடி ஆழ்வார், திருப்பள்ளி எழுச்சி. உங்களுக்கு இந்த போர்ஷன்ல உண்டு. சொல்லுங்க. திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை. திருப்பள்ளி எழுச்சி is something that you are going to learn in Sampradaya Manjari Pathshala as a part of your first year syllabus. சரியா? ஓகே, ரைட். அடியன்மா, இப்ப அடுத்த 2 ஆழ்வார்களை பத்தி சொல்றேன், அப்புறம் 2 பேர் அதை வாசிக்கணும். ஓகே, செகண்ட் லாஸ்ட் ஆழ்வார் வந்து திருப்பான் ஆழ்வார். அவர் ஒரே ஒரு பிரபந்தம் தான் பண்ணியிருக்கார். அந்த பிரபந்தத்தினுடைய ஸ்டார்டிங் வேர்ட் என்னவோ அதேதான் அந்த பிரபந்தத்துக்கே பேரு. அமலநாதி பிரான் அடியாருக்கு ஆரம்பிக்கும் அந்த பிரபந்தம். சோ அந்த பிரபந்தத்துக்கே அமலநாதி பிரான்னு பேரு. ஓகேவா? சோ திருப்பானாழ்வார் பண்ணினது அமலநாதி பிரான். திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்கள் பண்ணியிருக்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்களும் நம்மாழ்வார் பிரபந்தங்களும் நீங்க கொஞ்சம் பைஹார்ட் பண்ணணும். பாக்கி எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் வச்சு ஞாபகம் வச்சுடலாம். ஓகேவா? திருமங்கை ஆழ்வார் பண்ணினது பெரிய திருமொழி. நிறைய திருமொழின்னு வருது இல்லையா? அந்த திருமொழிகள்ல லாங்கெஸ்ட் எது அப்படின்னு கேட்டா திருமங்கை ஆழ்வார் பண்ணது. அதனால அதுக்கு பெரிய திருமொழின்னு பேரு. அடுத்தது திருக்குறுந்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணு, திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு சின்ன வெர்ஷன் திருக்குறுந்தாண்டகம், பெரிய வெர்ஷன் திருநெடுந்தாண்டகம். அப்புறம் திருவெழு கூற்றிருக்கை அப்படின்னு ஒரு பிரபந்தம் பண்ணார். அந்த திருவெழு கூற்றிருக்கைங்கிற பிரபந்தம் ஒரு தேரோடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி அமைஞ்சிருக்கும். அதனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி பார்த்தோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சேரியட்டோட பிக்சர் கிடைக்கும். இது வந்து சித்திர கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்சர் வரும் போயட்ரியில இருந்து, போயட்ரியே பிக்சர் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரே ஒரு பாசுரம் கொண்ட அழகான ஒரு பிரபந்தம் திருவெழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிறது. அப்புறம் சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு 2 பிரபந்தங்கள் பாடியிருக்கார் ஆழ்வார். ஓகே, இதெல்லாம் என்ன டீடைல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கிளாஸஸ் போறச்சே தெரியும். பாட்சாலாலே when you go to 2nd or 3rd year you will understand why these prabandhams are called so. Currently just know the names. And the names by heart பண்ணணும் நீங்கலாம். ஓகேவா? என்ன நேம்ஸ்? பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். once again, பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். Who is going to read? 2 பேர் அடியேன்னு சொன்னேனே, யாரது? கோசகன். கோசகன் படிப்பியாமா இத? படிப்பேன். போடுறேன். படி. திருப்பானாழ்வார், அமலநாதி பிரான், திருமங்கை ஆழ்வார், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். தன்யாஸ்மி, சூப்பர் கோசகன். அடுத்தது யாருமா? அமிர்தா. அடியே நமஸ்காரம். அடியன் நமஸ்காரம். திருப்பானாழ்வார்
அமலநாதி பிரான் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவேழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல். வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சோ இதுதான் ஆழ்வார் அடி தன்யாசிமா, இதுதான் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். அடியன் சரிம்மா படி, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். படி அத்விகா. திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவேழு கூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல். அடியன் தன்யா. எக்ஸலென்ட், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா ஹோம்வொர்க் இந்த தடவை? இந்த பிரபந்தங்கள் பேரை பைஹார்ட் பண்ணி வரணும். அடுத்த செஷன்ல இதோடைய ரிலேட்டட் குவிஸ் இருக்கும், சரியா? இந்த செஷன்ல இதோட ரிலேட்டட் குவிஸ் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு டைம் வேணும் கத்துக்க, எனக்கு தெரியும். சோ இந்த ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் இருக்கும், அதாவது the prabandhams composed by ஆழ்வார்ஸ், அதெல்லாம் you are supposed to by heart and come by the next session, சரியா? So moving ahead, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். டிவினிட்டி அசோசியேட்டட் வித் ஆழ்வார்ஸ், 4000 திவ்ய பிரபந்தம்னா என்ன எல்லாம் பார்த்தாச்சு. So we'll now move to நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, நாம சங்கீர்த்தனம்னா என்ன? பெருமாளுடைய திருநாமங்களை சொல்றது, பாடுறது, இது எல்லாமே நாம சங்கீர்த்தனம் ஆகும். பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் உண்டு. அந்த திருநாமங்கள் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறா அப்படின்னா அந்த பேர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பெருமாளுக்கு நிறைய பேர்கள் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு பெருமாளுடைய ஏதாவது ப்ராப்ளமா? சோ பெருமாளுடைய திருநாமங்கள் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், பெருமாளுடைய கல்யாண குணங்களை வச்சு அவருக்கு சில திருநாமங்கள் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கருணாகரன், தயாசாகரன் அப்படின்லாம் பெருமாளுக்கு திருநாமங்கள் உண்டு. இருக்கு ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்கிறவர், அதனால அவருக்கு கருணாகரன் பேர் வருது. இல்ல தயாசாகரன், தயாநிதி அப்படின்லாம் பேர் வருது. இது கல்யாண குணங்கள், பெருமாளுடைய வெரி குட் கேரக்டரிஸ்டிக்ஸ பேஸ் பண்ணி வர திருநாமங்கள். சில திருநாமங்கள் சரித்திரத்தை பேஸ் பண்ணி வரும், அதாவது பெருமாள் காமிக்கிற சில லீலைகளை வச்சு அவருக்கு சில பேர்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுசூதனன், கேசவன், இதெல்லாம் பெருமாளுக்கு சரித்திரத்தினால வந்த திருநாமங்கள். பெருமாளுக்கு ஏன் மதுசூதனன் பேரு? மதுசூதனன்னா மதுவை கொன்றவன், the one who destroyed மது அப்படின்னு அர்த்தம். So who was the one who destroyed மது, the asura மது? உங்களுக்கு எல்லாம் தெரியும், he was ஹயக்ரீவா. So மதுசூதனா அப்படிங்கிறது இந்த ஹயக்ரீவ சரித்திரத்திலேருந்து வந்த பேர். சிமிலர்லி கேசவா அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பேர். கேசவா பெருமாளுக்கு பேர் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இஸ் கேஷி அப்படின்னு ஒரு ஹார்ஸ் ஃபேஸ்ட் அசுரா வந்தான். அந்த ஹார்ஸ் ஃபேஸ்ட் கேஷிய சம்ஹரிச்சதுனால பெருமாளுக்கு கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. சோ சரித்திரம் பேசிஸ்ல கேசவன், மதுசூதனன்லாம் திருநாமங்கள் வரும். பெருமாளுடைய ரூபத்தை பேஸ்ட் பண்ணி சில திருநாமங்கள் வரும். பெருமாள் பார்க்க ரொம்ப ரம்யமா இருக்காரு இல்லையா, ரொம்ப அழகா இருக்காரு, அதனால அவருக்கு ராமன் அப்படின்னு பேரு. வனமாலை போட்டு இருக்கார் கழுத்துல, அதனால அவருக்கு வனமாலி அப்படின்னு பேரு. இது ரூபத்தினால வந்த திருநாமங்கள். பெருமாளுடைய பெருமையினால,
கீர்த்தினால வந்த திருநாமங்களும் உண்டு. பெருமாள் பெரியவர் இல்லையா, எவ்வளவு பெருமை அவருக்கு. அதனால அவருக்கு தேவநாதன் பேரு. தேவர்களுக்கெல்லாம் நாதன், எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் பாஸ். அதனால தேவநாதன் பேரு. அவ்வளவு கீர்த்தி அவருக்கு. அதே மாதிரி பலராமன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. எவ்வளவு பலம், எவ்வளவு பலசாலி, எவ்வளவு கீர்த்திமான் பலராமன். அதனால அவருக்கு இந்த திருநாமம் வந்தது. சோ பெருமாளுடைய திருநாமங்கள் ஐதர் அவருடைய குணங்களை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல சரித்திரங்களை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல ரூபங்களை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்ல கீர்த்திய பேஸ் பண்ணி இருக்கலாம். இது 4 விஷயங்கள். அடுத்தது நாம சங்கீர்த்தனம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டா, நாம சங்கீர்த்தனம் இல்லாம நித்யானுஷ்டானமே கிடையாது. Our entire day revolves around நாம சங்கீர்த்தனம். Here Adiyan has some questions to ask of the children, for which you will all reply in the chat. Okay, unmute பண்ணிக்க வேண்டாம் யாருமே, chatல ரிப்ளை பண்ணுங்க. முதல் கொஸ்டின், கார்த்தால எழுந்த உடனே சொல்ல வேண்டிய திருநாமம் என்ன? ஹரி, க்ஷீரஜா, விஜய், அத்விகா, வரத விஷ்ணு, ஸ்ரீராமன், விவஸ்வன், ஹிரண்மயி, ஹாசினி, தீப்தி, அத்விகா, ஆஷ்ரித், ஹிரண்மயி, நளினி. சூப்பர், வெரி குட். ஹயக்ரி, வசுதா, ஆதிகேஸ்வன். ஹரி 7 times அடியன். யாருப்பா அது? ஆதிகேஸ்வன். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி சுவாதி லட்சுமி, வெரி குட். அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம சாப்பிடுறச்சே சொல்ல வேண்டிய திருநாமம் என்ன? வெரி குட். க்ஷீரஜா, அதித்தி, பாலாஜி, கிருத்தி, ஆதிகேசவன், அபிரத், மகதி, பிரகலாதவரதன், ஹிரண்மயி, ரேவதி, விஜய் சாரநாதன், மாலோலன், திரிவிக்ரமன், நளினி, பார்கவி, பார்கவன், ஆஹா, கோவிந்தா, ரொம்ப ஆச்சரியம், வித்யுத், கிரேட் கிரேட். ஓகே, பியூரிபிகேஷனுக்கு ஏற்பட்ட திருநாமம் எது? அப்புறமேயன், புண்டரி, புண்டரி நேதித்ய, புண்டரி காட்சா எழுதுறதுக்குள்ள டைப் ஆப்ஷிட்டியா? சூப்பர். தீப்தி, ஹரி, ஜன்ய, கிருதி, ஸ்ருதி, சாய் பிரசன்னா, பிரகலாதவர்தன், அத்விகா, இரண்மை, மகதி ஓடின்னு இருக்கு பாடி, என்னால படிக்க முடியல. ரகுநந்தன், என்ன, ஸ்ரீராம், அனிருத், விஷ்ணுவர்தன், மால்வலன், பார்கவி, ரகுராம், திரிவிக்ரமன், அனந்தஸ்ரீ, அஸ்வின், ஹயக்ரீவ். உங்க திருநாமங்கள் எல்லாம் படிக்கிறது கூட பெரிய பாக்கியம். பாகவதாளிகள், ஆஷ்ரித், ரகுநந்தன், எக்ஸலண்ட் பா, சந்தோஷம், so happy. And which is the திருநாமம் that you recite before going to sleep? கிருதி, மாதவா, வசுதா, விஜய் சாரநாதன், ரகுநந்தன், ஆதிகேசவன், மகதி. சூப்பர் சூப்பர். அத்விகா. Okay, very nice. So you all know the answers. Very good. Now we'll get back to the presentation. Today Adiyan is going to teach you more namams. Many of you must be knowing all these also. ஏன்னா யாரெல்லாம் சம்மர் கேம்ப் போனோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். Anyways, on getting up we say Hari. For purification we say Pundarikaksha. While eating we say Govinda. And while going to sleep we say Madhava. While going out we can say Tata bye bye or we can say Keshava. That's a nice way to say Keshava. அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கேஷி மாதிரி அசுரர்கள்லாம் வந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணுமாகாம பெருமாள் காப்பாத்துவார். சோ கேசவான்னு சொல்லிட்டு போகணும். படிக்கச்சே ஹயக்ரீவா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 3 திருநாமங்கள் மெயினா இருக்கு, அச்சுதா, அனந்தா, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். எனி டைம் that you feel tired or you want to feel rejuvenated, you can recite Achyuta, Ananta, Govinda. And of course, we have seen the Dwadasha Tirunamangal in our Snanam and Thiruvankaapu class. Snanam Thiruvankaapu class la 12 புன்றங்கள் இட்டு கரைச்சே என்னென்ன திருநாமங்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம டேபிள் பார்த்திருக்கோம். Can anybody tell Adiyan the names, the 12 names? Again, type, you don't have to tell. So, who will type all the 12 names correctly? சொல்ல வேண்டாம், டைப் பண்ணா போறோம். கேசவா. கேசவா முதல் திருநாமம் மட்டும் கேட்கல. அடியே வரிசையா வருகோ, ஒன்னொன்னா டைப் பண்ணாதீங்க குழந்தைகளா. 12 திருநாமத்தையும் டைப் பண்ணி அனுப்பணும். யார் அனுப்ப போறான்னு நான் பாக்க போறேன். சரியா? மட்டும்தான் அன்மியூட் பண்ண முடியும். அதனால நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் டைப் பண்ணணும். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் அன்மியூட் அண்ட் சே ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் ஆக்சஸ் டு அன்மியூட். சரியா? டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
So who is going to give the list of 12 names, all the 12? எல்லாரும் கேசவா நாராயணா எழுதியிருக்கேன், மாதவா கூட வருது. இப்போ ஒன்னொன்னா எழுதாதீங்க, வரிசையா எழுதி அனுப்புங்க. லிஸ்ட் ஆஃப் 12 தனித்தனியா இல்ல மாத்விகா, ஒரே சாட்லயே எழுதி அனுப்பு. ஸ்ரவன், கேசவா நாராயண, விஷ்ணுவர்தன், கேசவா நாராயண மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா, சமாக்கியா பார்கவி, அத்விகா, சூப்பர், அதித்தி பாலாஜி, ஹிரண்மயி, நளினி, ரகுநந்தன், விஜய் சாரநாதன், ஸ்ரீநிதி, க்ஷீரஜா, அஸ்வின் வினோத், ஹாசினி, ரம்யா, சூப்பர் சூப்பர் சூப்பர், மஹதி, அனிருத், சம்ஹிதா, விஷ்ணு கஷ்யப், மாலோலன் பாதிதான் வந்திருக்கு, லோஹித், ரம்யா ஸ்ரீனிவாசன், ஓகே, சாரநாதன், அக்ஷரா. பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். திருப்பி ஒரு டெஸ்ட் வைக்கலாம் போல இருக்கு. ஜன்ய கிருத்தி, அபிரத், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், அத்விகா, ஓகே, நளினி, ரைட், ஆதிகேசவன், சரி, தேங்க்யூ ஆல். திஸ் இஸ் ரியலி ஓவர்வெல்மிங், ரொம்ப சந்தோஷம். We'll just get back to the presentation. Okay. So that is the importance of நாம சங்கீர்த்தனம். அடியன் வந்து இது குட்டி டாபிக்னு சேர்த்து வச்சது நல்லதா போச்சு. பாதி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, புதுசா நடத்த எதுவுமே இல்லைல்ல. அடியன் ஒரே ஒரு விஷயம் அடியன் சொல்றேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் நாம சங்கீர்த்தனம், you all know, you will have a good health of both the body and mind, and you'll have a disease free life. ஷரீரம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதியில எல்லாமே சொல்லியிருக்கு. எல்லாம் கிடைக்கும். குட் ஹெல்த் கிடைக்கும், ஷார்ப் இன்டெலெக்ட், நாலேஜ், ப்ராஸ்பெரிட்டி, கம்ஃபர்ட், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராமநாமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு பரமசிவன் பார்வதி கிட்ட சொன்னார். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டா, ராமா ராமா ராமான்னு 3 times சொன்னா பெருமாளுடைய 1000 நாமங்கள் சொன்னதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டா, இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கால்குலேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த கட்டப்பையாதி சங்கியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? or rather maybe I should put it more simply, உங்களுக்கு வியஞ்சனங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கா. சோ வியஞ்சனங்கள் வர்க்கீய வியஞ்சனங்களா வருது. வர்க்கீய வியஞ்சனங்கள்லாம் எது? கவர்க்கத்துல வருது இல்லையா? க க க க ங. அதே மாதிரி ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம. சோ இதெல்லாம் வர்க்கீய வியஞ்சனங்கள்னு சொல்லுவா. இதெல்லாம் சுவாமி சொல்லி கொடுத்திருக்காரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வரும், அதாவது இந்த 5 rows வந்து வர்க்கீய வெஞ்சனங்கள். இந்த 5 rowsல இருக்கிற வர்க்கீய வெஞ்சனங்களுக்கு if you allot numbers, then it will be like 1 2 3 4 5 for ka 1, ka 2, ga 3, gha 4 and nga 5. Okay, so each row க்கு அந்த மாதிரியே அசைன் பண்ணிட்டே வந்தோம்னா எப்படி வரும்? சக்கு திருப்பி 1, cha is 2, ja is 3, ja is 4, nya is 5. அதே மாதிரி டவர்கத்துக்கும் பண்ணலாம், டவர்கத்துக்கும் பண்ணலாம், பவர்கத்துக்கும் பண்ணலாம். பவர்கத்துக்கு அப்படி பண்ணா என்ன வரும்? ப1 ப2 ப1 ப1 ப2 ப3 ப4 and ma is 5. So the letter ma has been allotted the number of 5 according to some rule in Sanskrit. Just remember that. Similarly, the letter ra has been allotted the number 2. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த வர்க்கீய வெஞ்சனங்கள் இல்லாம இருக்கு இல்லையா? அது என்னது? யாரா லவ ஷஷ சஹ க்ஷாத்ராக்ஞம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவர்கீய வெஞ்சனங்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். Adiyan is talking all this only because you have attended Sanskrit class. The elder kids can understand this. சின்ன குழந்தைகளுக்கு புரியல, சான்ஸ்கிரிட் கிளாஸ் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணவாளுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க, நோ ப்ராப்ளம். யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட். பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
சோ அவர்கீய வெஞ்சனங்கள்ல யர லவ வருது இல்லையா, அதுல யாக்கு நம்பர் 1, ராக்கு நம்பர் 2. So essentially ra is 2 and ma is 5. So 2 5s are 10 இல்லையா. So Rama அப்படிங்கிற name corresponds to the number 10 because Ra is 2 and Ma is 5. 2 into 5 stands for 10. So when you say Rama Rama Rama, it becomes 10 into 10 into 10, that is 1000. அதுதான் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். சஹஸ்ரனா 1000. ராம ராம ராமான்னு 3 தடவை சொல்லிவிட்டா அது 1000க்கு அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் கணக்கு அடின்னு சொன்னேன். புரிஞ்சவாளுக்கு புரிஞ்சா ஓகே, புரியலன்னா கவலைப்படாதீங்க, பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. ஸ்ரீ ராம ராம ராமா 3 தடவை சொல்லுவா, அது சொல்ல தெரிஞ்சதுன்னா போதும், சரியா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் this is something which we shall not deal with today. Now it is quiz time. So அடியன் ஒரே ஒரு நிமிஷம் குழந்தைங்களா. அடியன், shall we have the quiz now or shall we have it after we announce the results? அடியன் இப்ப வச்சு இது முடிச்சிடலாம் தான் தோன்றது அடியன். So that in case அப்புறம் கிளம்புறதுனா கூட சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ குவிஸ் லிங்க் இப்போ நம்ம இதுல போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அடியன். சோ குழந்தைகளா, குவிஸ் லிங்க் இங்க வரும். ப்ளீஸ் கோ அண்ட் அட்டெம்ப்ட் இட் அண்ட் கெட் பேக் இன் 10 நிமிஷம் அடியன். அவ்வளவுதான். 10 minutes போரும். ஆமா, ஏன்னா ரொம்ப நாள் ஆன்சர் பண்ண ஆல்ரெடி, அது ரிப்பீட்டா தான் இருக்கும் குவிஸே. நம்ம Q&A வேணா ஏதாவது வெச்சிட்டு குவிஸ் வச்சுக்கலாமா? இன்னைக்கு செஷன்ல ஏதாவது Q&A இருக்கு? நோ ப்ராப்ளம் அடியன், அப்படியும் பண்ணலாம். Q&A session has started. இன்னைக்கு செஷன்ல மட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா பிரஸ் பண்ணுங்க. மீதி எல்லாம் வேணா. ஜஸ்ட் டுடேஸ் ஆர் ஆழ்வார்ஸ் டாபிக் இன் டோட்டல் the last 2 sessions. அடியன், இது இந்த நம்மாழ்வாரோட அந்த 4 பிரபந்தம் வந்து அந்த சதுர்வேதத்துக்கு சமானம்னு சொல்றாரு அடியன். ஆமாம்மா, கரெக்ட் அடியன். அதே மாதிரி திருமஷி ஆழ்வாரோட அந்த வேதாங்கங்களுக்குன்னு சொல்றாரு அடியன். திருமங்கை ஆழ்வாரோடையது அடியன். ஆமாம்மா. யாரு கேள்வி கேக்குறது? அடியன், நான் விஷ்ணுவர்தன் அடியன். அடியன் அடியன், பெர்ஃபெக்ட்மா, கரெக்ட். அடியன், முகுந்தமாலா குலசேகர ஆழ்வார்தான் செஞ்சது. ஆமாம்மா, குலசேகர ஆழ்வார் தான் முகுந்தமாலா. ஆனா ஏன் அடியன் அந்த ஸ்லைட்ல போடல? ஸ்லைட்லயும் போடலன்னா அது பிரபந்தம் இல்ல, அது ஸ்தோத்திரம் இல்லையா? இப்ப நம்ம பிரபந்தங்கள் லிஸ்ட் மட்டும் தான் பார்த்தோம். அடியன் அடியன், இங்க ஸ்லைட்ல வந்து பெரியாழ்வாருக்கு வந்து டோட்டலாவே பெரியாழ்வார் திருமொழியில தான் இந்த நீங்க வந்து திருப்பல்லாண்டு இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து பார்க்கும்போது அங்க திருப்பல்லாண்டு தனியா கொடுத்திருப்பா, பெரியாழ்வார் திருமொழி தனியா கொடுத்திருப்பா. அது சுவாமி தேசிகன் சொல்ற கணக்குப்படி திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழியில சேர்ந்ததுதான். அதனால 471 வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பிரபந்த சாரத்துல. சோ நம்ம சேர்த்துதான் பாக்கணும். அது நித்தியானுசந்தானம் பர்பஸ்க்காக திருப்பல்லாண்டு தனியா பிரிச்சு போட்டிருக்கா, ஒரு கன்வீனியன்ஸ்க்காக. பட் பெரியாழ்வார் திருமொழியில சேர்ந்ததுதான் அது. நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா லோகித் சுவாமி? How to ask question like லோகித் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? லிங்க் போட்டு எடுத்து போல இருக்கு. இன்னொரு கப்பல் क्वेश्चंस இருக்கு. என்னதுமா ரெண்டாவது கேட்டகரி? பேஸ்ட் ஆன் சரித்திரமா? அதான், அதாவது அவதாரங்கள் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு காரியம் பண்ணினார்னா
அந்த காரியத்தினால அவருக்கு ஒரு பேர் வருது, ஒரு காரிய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹயக்ரீவ அவதாரத்துல இந்த மதுவை சமரிச்சார் பெருமாள், சோ அவருக்கு மதுசூதன் பேர் வந்தது. கிருஷ்ணாவதாரத்துல கேஷின்ற அசுரனை சமரிச்சார், சோ கேசவன் பேர் வந்தது. அந்த மாதிரி சரித்திரத்தினுடைய பேசிஸ்ல திருநாமங்கள் வரும் பெருமாளுக்கு. அதான் அடியன் நீங்க ஒரு ஸ்லோகம் சொன்னீங்களா அடியன், அது ரத்தம் மட்டுமே வரும், அது என்ன இது அடியன்? பிரபந்தம் அடியன் என்னதுமா? திருவழுக்கூற்று இருக்கு. அது எனக்கு சரியா புரியல அடியன், ரத்தம்னா எப்படி அடியன்? அதுவா, அது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா புரியறது சிரமம் தான். அதுல ஆழ்வார் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பாருன்னா, அதுல இருக்கிற வேர்ட்ஸ்ல நம்பர்ஸ் எல்லாம் வரும். ஓகே, 1 2 3 அப்படி இப்படின்னு வரும். சோ அதெல்லாம் எடுத்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல எழுதினோம்னா அதுல இருந்து நம்மளால ஒரு சேரியட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ரதபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் புரியும். Q&A session is over. சீக்கிரமா எழுதிட்டு வாங்கோ, அப்புறம் ரிசல்ட் சொல்லுவோம். சரியா? All participants are